30 ஜோடிகளுக்கு தனியார் அறக்கட்டளை சார்பில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதில் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு மணமக்களுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க மறுக்கும் கர்நாடகத்திற்கு திமுக காங்கிரஸ் கட்சிகள் கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இந்த நடவடிக்கையை கண்டித்து பிஜேபி சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது என்பதில் பிஜேபி தெளிவாக இருப்பதாக குறிப்பிட்ட அண்ணாமலை, வேற்றுமைகளை மறந்து அனைத்து கட்சிகளும் இணைந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றார். நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 மொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, நீட்டில், புதிய கல்விக் கொள்கையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதையெல்லாம் கடந்து நம்மால் பயணம் செய்ய முடியும். வருகின்ற காலத்தில் அதையெல்லாம் பார்ப்பார்கள், எல்லா கட்சியும் பார்ப்பார்கள். எங்களை பொறுத்தவரை எல்லா கட்சியும் இணைந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சி என்பதை தாண்டி எல்லா கட்சி நண்பர்களும் இந்தியாவை இணைப்பதற்கு பொது சிவில் சட்டத்தை பார்ப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மேலும் பல்வேறு செய்திகளை விரைவு